வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு குட்டி கதையை பற்றி பார்க்கலாமா? அதாவது நான் படித்ததில் பிடித்த கதை. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட 4 பேர் வேலை பார்த்தாங்க. அந்த ஊர்லேயே இவர் ரொம்ப நல்லவர். அதாவது எல்லா பக்கத்து கிராமத்தில் உள்ள எஜமானர்கள்லாம் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள ஒரு ரொம்ப அடிமை மாதிரி நடத்துவாங்க. அந்த காலத்தில் அடிமை மாதிரி நடத்துகிறது என்னென்னா, சரியான சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அவங்கள சரியாக தூங்க விட மாட்டாங்க, நிறைய வேலை வாங்குவாங்க. ஆனால் இந்த எஜமானர் அந்த மாதிரி இல்லை. அந்த தன்கிட்ட வேலை பார்க்குற அந்த 4 பேருக்கும் நல்ல உணவு கொடுக்கறது, நல்ல தூங்குறதுக்கு நல்ல டைம் கொடுக்கறது, வேலையும் ரொம்ப அளவாக வாங்கிறது, அவங்கள்ட்ட அன்பாக பேசுகிறது, அவங்க குடும்பத்தாருக்கு பண உதவி செய்கிறது, அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப நல்லவராக இருந்தார். இந்த 4 பேரும் உணவு இடைவேளை அப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எஜமானர் எவ்வளவு நல்லவர், இவர் மாதிரி ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நம்ம எக்காரணம் கொண்டும் இந்த எஜமானரை விட்டு நம்ம போகவே கூடாது, ஏன்னா அவருக்கு நம்ம நல்லா வேலை பார்த்து அவரோட தொழிலை நல்லா விருத்தி பண்ணி அவருக்கு நல்ல லாபம் வர்றதுக்கு பண்ணணும். அவர் நல்லா இருக்க நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்ப வானத்தில் 2 தேவதைகள் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஒன்று நல்ல தேவதை, அதாவது தெய்வத்துக்கு கீழே வேலை பார்க்குற தேவதை. இன்னொரு தேவதை துர்தேவதை, அதாவது தீய சக்திக்கிட்ட வேலை பார்க்குற தேவதை. அந்த தீய தேவதை இருக்குல்ல, அது இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. கேட்டுட்டு இருந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த மாதிரி ஒருத்தரை நல்லவராக நம்ம வாழ விடலாமா? என்ன, எப்படி ஒரு நல்லவர் இருக்கலாம் நிம்மதியாக? நம்ம அவர் நிம்மதியை கெடுக்கணும், இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நினச்சிக்கிட்டு அந்த பூமிக்கு வருது. அந்த 4 வேலைக்காரங்கள்ட்டையும் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டு சரி இவனுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருவோம், நுழைஞ்சிட்டு இவன் செய்கிற வேலையெல்லாம் தப்பாக செய்ய வச்சு அந்த எஜமானரை கோவமடைய வச்சு அவரோட குணத்தையே நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன்கிட்ட அந்த துர்தேவதை போயிடுது. போனதுக்கப்புறம் அந்த வேலைக்காரன் அன்னையிலேருந்து அந்த நிமிஷத்துலேருந்து ஒழுங்காக வேலை செய்கிறதே இல்லை. மாறா எஜமானர் ஒன்று செஞ்சால் இவன் ஒன்று செய்கிறது, அவர் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செய்கிறது, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தான். அப்போ உணவு இடைவெளி வருது. அப்போ எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப எஜமானரை பற்றின பேச்சு வருது. அப்போ அந்த 3 பேரும் நம்ம எஜமானர் நமக்கு இந்த தடவை எவ்வளவு சலுகை பண்ணி கொடுத்துருக்காரு, நமக்கு நல்ல போனஸ் கொடுத்துருக்காரு அப்படிலாம் பேசுகிறப்ப இந்த துர்தேவதை குடிக்கொண்டிருந்த ஆள் இருக்கான்ல, அவன் என்ன பெருசாக கொடுத்துட்டாரு, நம்ம வேலை செய்கிறோம் அதுக்கு தர்றாரு, நம்மளே சரியாக வேலை செய்யலைன்னா அவர் கோபம் அடைய மாட்டாரா? இவர் அவ்வளவு ரொம்ப நல்லவர்னு நினைக்க வேண்டாம், இவர்கிட்டையும் ரொம்ப கெட்ட குணமெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அந்த 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுது. என்னப்பா சொல்கிற, போன வாரம் வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த, நேற்று வரைக்கும் நல்லா இருந்த, இன்றைக்கி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னவோ என் மனசுக்கு படுது, இவர் நல்லவர் இல்லைன்னு, வேணால் நான் ஒரு நாள் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் பாருங்கள் அப்படின்ன உடனே அந்த 3 பேரும் எங்கே நிரூபித்து காட்டு பார்ப்போம் அவர் நல்லவர் இல்லைன்னு அப்படின்ன உடனே, பாருங்கள் நாளைக்கே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு உடனே நிரூபிச்சிட்டேன்னா நீ நிரூபிச்சிட்டேன்னா நான் பண்டிகை காலத்தில் எங்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் உனக்கு கொடுத்துட்றோம், அப்படி நீ தோத்துட்டேன்னா நீ உன்னோட ஆடைகளை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் சின்னதாக பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் எஜமானர் வர்றாரு அந்த நிலத்தை பார்வையிடுறதுக்கு. அப்போ வர்றப்பயே தன்னோட 3 நண்பர்களையும் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தவுடனே என்ன சொல்கிறாரு, இந்த நிலம் நல்லா விளைஞ்சு நல்ல செழிப்பாக இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கிட்ட உள்ள விசுவாசமான 4 வேலையாட்களும் தான்.
என்ன இவங்க 4 பேரும் எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க, என்னை அப்படி வேலை பார்க்குறாங்க, அதனால தான் நான் அவங்கள வந்து என் பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நுழையிறாரு. நுழைஞ்சிட்டு அந்த துர்தேவதை உள்ளே புகுந்த ஆள் இருக்கார்ல, அவரை பார்த்து, எங்கே தம்பி, எனக்கு பிடிச்ச அந்த செம்மறி ஆடு அதை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவருக்கு வந்து அங்கே உள்ள செம்மறி ஆடுகள்லையே அந்த கொம்பு வளைஞ்ச செம்மறி ஆடு மேலே தனி பிரியம். ஏன்னா அது வந்து நல்ல கொழு கொழுன்னு வளர்ந்துருக்கும், அதோட கொம்புகள்லாம் வளைஞ்சிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இவர் வந்த உடனே எப்பயும் அதை பார்த்து தடவி கொடுப்பாரு, அதை வந்து கொஞ்சுவார். என்னை பார்த்த உடனே நீ போய் அதை கூட்டிகிட்டு வா அப்படின்ன உடனே இவன் போகிறான். போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே இருக்கிற துர்தேவதையோட ஆட்டத்தினால இவன் என்ன பண்ணுறான், அங்கே உள்ள செம்மறி ஆடுகள் இதில் படபடன்னு நுழைஞ்சு எல்லா ஆடுகளையும் கையால் தள்ளி விட்டுட்டு இந்த செம்மறி ஆடை பிடிச்சி தரன்னு இழுக்கிறான். இழுத்த உடனே அந்த செம்மறி ஆடுக்கே புரியலை என்ன இவன் இப்படி பண்ணுறான்ட்டு. அப்படி பிடிச்சி இழுத்த உடனே அது படார்னு கீழே விழுந்து கால் வந்து லேசாக உடஞ்ச மாதிரி ஆயிடுது, அதுலேருந்து ரத்தம் வருது. அப்படியும் கூட பொருட்படுத்தாமல் இதை வந்து தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து இவன் முன்னாடி இந்த முதலாளி முன்னாடி அப்படியே டப்புன்னு போடுறான். போட்ட உடனே இவருக்கு வந்து அந்த ரத்தம் சொட்ட அந்த ஆடு நிற்கிறத பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஆனால் கோவப்படலை, ஏன்னா இவர் வந்து இயற்கையிலேயே நல்லவர் இல்லையா. அதனால் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறாரு. ஒரு 2 நிமிஷங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு இந்த வேலைக்காரனை பார்க்குறாரு. தம்பி, நீ செய்த செயலுக்கு மிச்சவங்களாக இருந்தால் கோவப்பட்டிருப்பாங்க, ஏன் அடிக்க கூட செஞ்சுருப்பாங்க. ஆனால் நான் அப்படி செய்யலை. ஏன்னா நீ இந்த செயலை செய்யலை, உனக்குள்ளே உள்ள தீய சக்தி தான் இந்த செயலை செய்யுது. அதனால் நான் உனக்கிட்ட இன்றைக்கி சொல்கிறது என்னன்னா, உனக்கு நீ இனிமேல் என்னோடய அடிமையாக இங்கே வேலை பார்க்க வேண்டாம், உனக்கு விடுதலை தர்றேன், நீ இங்கேருந்து உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் அப்படியே திகைச்சு போயிடுறான். என்ன இவ்வளவு பண்ணியும் ஒரு கோவப்படாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியேறான். அந்த 3 நண்பர்களும் 3 வேலைக்காரங்களும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, உடனே அவங்க அந்த 3 பேரையும் பார்த்து, இவன் என்ன தான் வந்து கெடுதல் செஞ்சால் கூட இவனுக்குள்ளே தீய சக்தி இருந்து இதெல்லாம் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறது வந்து தெய்வம். எனக்குள்ளே இருக்க தெய்வத்து முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் எந்த தீய சக்தி நமக்கு என்ன பண்ணால் கூட தெய்வ சக்தி இருக்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கப்ப எதுவுமே பண்ண முடியாது. அது தெரியாமல் தான் சில பேர் வந்து தீய சக்தி உள்ளவங்க நம்மக்கிட்ட ரொம்ப வாலாட்டுறாங்க. இருந்தாலும் நீங்கள் நல்ல ஆழ்ந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தால் உங்களுக்குள்ள தெய்வம் இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கும். நீங்கள் என்றைக்கும் நல்லவராகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு. அதனால் நம்ம வந்து எப்போவும் இறை நம்பிக்கையை மனசில் வளர்த்துக்கிட்டு நமக்குள்ள ஒரு தெய்வ சக்தியை கொண்டு வந்தோன்னா எந்த துர்தேவதை எப்பேற்பட்ட துர்தேவதை இருந்தாலும் அதனால் ஒன்றும் நம்மளை செய்ய முடியாது. ஏன்னா தெய்வ சக்தி மிகப்பெரியது. அடுத்து வேற ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.